மேலும் ஒரு முக்கிய செய்தி, தமிழகத்தில் 11 இடங்களில் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், NIA சோதனை தொடர்பான விவரங்களை பதியப்படுத்தலாம். பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பான இஸ்புல் தஹீர் என்ற அமைப்புடைய அந்த அமைப்புடைய சார்ந்தவருடைய 11 இடங்கள்ல NIA அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக சென்னை, தாம்பரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இந்த 11 இடங்கள்ல சோதனையாக நடத்தப்பட்டு சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் கணக்கில் வராத பணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பு குறித்த பல்வேறு இலக்கியம் சார்ந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக NIA அதிகாரிகள் தற்பொழுது அந்த பத்திரிகை செய்தி வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே இந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவிலிருந்து விசாரணை நடத்தப்பட்டு பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் NIAக்கு மாற்றப்பட்ட நிலையில் மீண்டும் நடத்தப்பட்ட சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்கள் சேர்ப்பது, பிரச்சாரம் செய்வது, குறிப்பாக இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவது, இங்க இருக்கக்கூடிய வாக்குரிமைக்கு எதிராக பேசுவது உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக NIA செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.